இருக்கக்கூடிய லட்சுமகுமாரனுக்கு திருமணம் செய்யலான்னு ஒரு மனதில் ஒரு கருத்து. அதனால வேண்டி உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றேன். உன்னோட இஷ்டம் இல்லமா, அதுக்கு பிரகாரம் என்னோட இஷ்டம் இல்லை. அப்பா கூப்பிடு. எதா இருந்தாலும் நட்புக்குரிய காரணபுரத்தை சேர்ந்த பெருமதிப்பிற்குரிய ஆர்வ அண்ணார் பெங்களூர்ல இருக்கக்கூடிய சவுந்தரராஜன் அண்ணாராகப்பட்டவர் இப்ப தொடர்ந்து கலர்புரத்துல எங்க ஜமா தவிர மொத்த கம்பெனி கிடையாது. எங்க வந்தா ஐயப்பன் ஜமா தான் வரணும். இந்த வருஷம் காப்பு கட்டலங்க. ஏன் பெங்களூரை சேர்ந்த சொந்த ஊரு கலர்புரம். பெங்களூரில் இருக்கக்கூடிய சவுந்தரராஜன் அண்ணனாகப்பட்டவர் இது நம்ம எட்டியம்மன் நாட சபா குழு பாராட்டி 500 ரூபாய் திரைக்கின்றார். அன்றொரு பங்கிலே முருகப்பெருமான் அமர்ந்து மகமாரியம்மன் அமர்ந்து நோயற்ற வாழ்வும் குறைவில்லா செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று அம்மனையும் கரணையும் பிரார்த்தனை செய்கிறேன். சுவேதி திருவண்ணாமலை கோபுரம் நொட்டுண்டா வாங்க தாத்தா. குய்ய மூடாத மண்ணை தட்டி மூடிட்டு போடு தாத்தா. கும்பர் நமஸ்தே. காந்தாரி தாசாதிபதி காந்தாரி தாசாதிபதி சௌபாலம் பிள்ளை இல்ல பிள்ளை. நாங்க எத்தனை பேர் அண்ணன் தம்பி தெரியுமா? நீங்க எத்தனை பேர் அண்ணன் தம்பி தான்? உமாளுக்கு பிள்ளை நானா கொடுத்தேன். என்ன கேக்குற? நானே எவனுக்கு போறேன்னு தெரியாது. ஜாமாடிக்கிறேன். உமால போய் கேட்கணும். சொல்ல மாட்டான். காந்தாரி ராஜாதிபதி சௌபாலம் பிள்ளை. நாங்க 104 பேர் அண்ணன் தம்பி. வீட்டுல வேற வேலையா இல்லடா? ஒரு ஆர்ப்பா இருக்கணும், எங்கன்னா வேலைக்கு போகணும், களை வெட்டணும், ஏன்னா பெரு வெட்டணும், கரும்பு வெட்டணும், வேலையா இல்லையா? அந்த காலத்துல ஏற்கனவே ஒருத்தன் வந்தா 100 புள்ளன்னா உங்க வீட்டுல 104ன்றீங்களா? அதுல இருக்கிறீங்களா? இப்ப பார்த்தா ஆம்பளை செடியாயிரம் தான். என்ன சாப்பிடுறதா? பீத்துன்றான். நீங்க பூரா நீ என்ன பண்ணி வச்சுக்கிறது எனக்கு தான் தெரியும். நீங்க தீர்த்துறாரு இன்னும் கொஞ்ச நேரம். அதனால நாங்க 104 பேரு. ஆமா, துரியோதனன் அவன் 100 பேர்கள். ஆமா, நாங்க எல்லாம் கும்பலா ஐவராஜாக்கள் ஒரு 5 பேரு. ஐவராஜாக்கள் 5 பேரு. நாங்க மொத்தம் பூரா பேரும் பாண்டு மகாராஜா காரியத்துக்கு வந்தோம். இன்னும் உங்களை மாதிரி கம்மியாட்டி கோயில் திருநா ஒரு நல்லது கட்டினா போறோம். எல்லாம் கருமாதிக்கு போறோம். நீங்களா கும்பலா போறோம். என்ன போய் கருமாதிரியை முடிச்சு விட்டு ஆமா கருமாதிரா
ஐயோ ஓ வாஜாரா கருமாதி முடிச்சிட்டு இதெல்லாம் பேசுறான் கருமாதி வயசான காலத்துல அப்படிதான் இருக்கும் இதெல்லாம் கண்டுக்க கூடாது பாண்டவராஜ் இறந்து போய்விட்டாங்க ஒரு அழைப்பு ஓலை வந்தது நாங்க எல்லாம் அந்த அழைப்பு ஓலையை பார்த்து எல்லாம் கும்பல கருமாதிக்கு போறீங்க போய் குளிச்சு விட்டு எண்ணெய் தேய்ச்சி முன்னு குளிக்கிறதுக்கு போறோம் போற வயல அரக்குன்னு சொல்லக்கூடிய சீகத்தூள மறந்து விட்டோம் மறந்து வீட்டுல வச்சு அது பேரு அரப்பு தூளுன்னுவாங்க ஆமா அந்த எண்ணெய் சீக்கு போகணும்னா எனக்கு சின்ன தம்பினா துந்தினி சின்ன பையன் சின்ன பையனா சின்ன பையன் மாமூன்ல போய் எடுத்துட்டு வாடா சீகாத்தூள் என்ன ஓட்டமா ஓடனா சீகாத்தூளை எடுத்துட்டு வந்தா நாங்க புறா பேரு குளிச்சுட்டு குளிச்சுட்டு புள்ள பேத்துட்டு ஜலத்துல நீராடி விட்டு கரை ஏற சமயம் துரியோதனம் பார்த்தான் மாமா நம்ம புறா பேரு குளிக்க போற நேரத்துல கும்பல வர போனோம் அத்தகர மேல பெருத்த கும்பலம் கும்பல கும்பல குளிக்க போனோம் நீ ஒண்ணு கடை கொண்டு பேசுறான் நீ குளிச்சுட்டு கரை ஏற சமயத்துல ஏரிகள்ல போய் குளிக்க போற நேரத்துல கரை மேல பெருத்த ஆலமரம் நின்று கொண்டு இருந்தது அந்த மரம் சாஞ்ச காரணம் என்ன மாமா இப்ப திரும்பி வர நேரத்துல மரம் சாஞ்சிக்குது என்ன காரணம்னு கேட்டான் போகல காத்தடியில மழை அடிக்கல ஆமா மரம் சாஞ்ச காரணம் என்ன மாமா அப்படின்னு கேட்டான் மரிமக கேட்டாரு என் சின்ன தம்பியை கூப்பிட்டீங்க ஏடா தம்பி என்ன நான் சீகாத்தூள் எடுத்து வர ஓடணும் பாரு ஓட்டத்துல என் பாத சுண்டி வரல பட்டு வலது கால சுண்டி வரல பட்டு இந்த பெருத்த ஆலமரம் சாஞ்சுதுன்னா வேற சாஞ்சி வச்சு மாமா அப்படின்னா வந்தது துரியோதனுக்கு கோவம் ஆடா சின்ன வயசுலயே இந்த பாத சுண்டி வரல பட்டு பெருத்த ஆலமரமே சாஞ்சதுன்னா இவன் பெரிய ஆளா நம்ம மாமன் பூரா சண்டை வந்தா நம்மள சும்மா விடுவானா சொன்னா விடுவானா அப்படின்னு எனக்கு காராகரகத்துல தள்ளி இந்த பக்கத்துல பிராந்தி கடையில தள்ளி காராகரன்னு சொல்லக்கூடிய சிறசாலையில எங்களை தள்ளிட்டாண்டா தள்ளி ஒரு நாளைக்கு ஒரு கொட்டை வச்சு போய் 2 கொட்டை வச்சு உப்பத்தாரான் பூயா குடிச்சா பசி ஆறுமா வாழ முடியாது தாத்தா 2 கொட்டை வச்சு உப்பா தண்ணா தண்ணி குடிக்காத இருக்க முடியுமா ஐயோ நம்ம எப்பயும் தண்ணி குடிச்சிட்டே தானே இருக்கிறோம் என் தம்பிமார்கள் எல்லாம் கூப்பிட்டீங்க அந்த குழ பூரா என்கிட்ட குடுறா நான் சாப்பிட்டு உயிரை வளர்க்கிறேன் நீங்க அணுவா செத்து போங்கடா நீங்க எப்படி அணுவா சாவறீங்களோ அத போல துரியோதன குடும்பம் அணுவா அழிச்சிட்டு நான் பின்னோல வந்து சேர்றேன் பரவாயில்ல தாத்தா அப்படின்னு சொல்லிவிட்டீங்க நல்ல வார்த்தையா சொல்லி இது வரைக்கும் துரியோதன என்ன நினைச்சிருக்கிறான் நம்ம நடுவுட்டு விளக்கு மாம கொடை விளக்குன்னு நினைச்சிருக்கிறான் அப்படி நான் உறவாடி இவன் குடும்பத்தை கெடுக்கணும்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லை தெரியாது இன்னைக்கு பாதி அழிச்சிடுவேன் இன்னைக்கு ஒரு வேலையாடா வந்திருக்கிறேன் அவன் வசத்தை சாவடிப்பான் நான் வெள்ளத்தை வச்சா சாவடிச்சிருவேன் ஒரு யாருதான் தலை தனியா ஒரு மேண்ட் ஒன்று குந்துருவான் கேப்பையா அவன் வெள்ளத்தை தின்னு போட்டு அப்ப சாவு போய்க்கிறான் ஆஸ்பத்திரியில எவ்வளவு பேத்த பார்த்து வெள்ளத்தை வச்சு எப்படி சாவடிக்கணும் அததான் அவன் விபரமா கேக்குறான் இப்ப ஒரு நாட்டுல ஊர்ல எடுத்துக்க யாரு ஒருத்தன் சிரிச்சின்னு சொல்றானோ அவனை தான் நம்புவானே ஏன்டா பயப்படுற ஏன்டா வாடா போய் படி ஏறும் ஆமா 18 படி யார் கூப்பிடுறேன் ஓய்ச்சி படிதான் சிரிச்சு அவன் சொல்றானோ அவன் பேசிதான் அவன் நம்புவான் யாரு ஒருத்தன் அழுது பேசுறானோ அவன் கூட கூடாதுரா கெட்ட பேர் எடுக்காதரா வானாண்டா அப்படின்னு சொல்றானோ அவன் பேசி இவன் நம்ப மாட்டான் அத போல சிரிச்சு துரியோதன குடும்பத்தை கெடுத்துக்கின்னு வர்றேன் இன்னைக்கு உன்னை கெடுத்துருவேன் மாமா வந்துக்கிறான் சொல்லி பாரு தம்பி அல்ல மாமா வந்துட்டாரா ஆஹா சீக்கிரம் சிம்மாசனம் கொடு தாய் மாமா வந்து தக்க சிம்மாசனம் போடுறா வாய் போய் பள்ளியில மாட்டுது ஆமா அங்க வயசான காலம் பாச்சா நல்ல மோடா இருக்கு கைப்பிடியா இட்டு வந்தா உட்காந்துக்க ஆசேரி விட்டு போனா அனுப்பிச்சு வைடா கைப்பிடியா போ கூடு வச்சுட்டு ஏறிக்க யாரே இந்த ஊர்ல அல்ல சிலை செஞ்சு வச்சிருக்காங்க அங்க இருக்கிறான் என்ன சிலை ஒன்னா சொல்லியா அண்ணா சேலை தம்பி அருளே இதோ என்ன விளங்கக்கூடிய இதே கொலப்பாக்கம் கிராமத்திலே வாசம் செய்து வரக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர் அதோ மூர்த்தி என்று சொல்லக்கூடிய ஐயா ஒரு பெயர்னாலே நமது எட்டியம்மன் நாடக சபாவை பாராட்டி வாரி வழங்கப்பட்டது 501 ஐயா ஒரு பங்கிலே அந்த முத்துமாரி அம்மனும் அந்த சிவ சுப்பிரமணிய சுவாமி துணை இருந்து நோயற்ற வாழ்வும் குறைவில்லா செல்வத்தோடு வாழ வேண்டும் பிரார்த்தனை செய்கிறோம் சுபேஜ் ஓஹோ ஓஹோ மாமா ஓஹோ மாமா ஐயா வந்தன மாமா தகுதி மாமா
துரியோதன அநேக கோடி வந்தோம். ஏஜிரி ஐயா கர்ம கோடி படுத்த ராஜாக்கு முடியும் முடியும் உயரம் என்ன மாமா அம்மா உயரம் லைன் புகை வந்துரும். என்ன மாமா என் பேரு விளங்கணும் உன் பேரு திரும்பணும். ஐயோ என்ன மாமா நீ தவறா நினைக்காத. நீ பின்ன சாதாரண ஆளா என் பேரு விளங்கணும் நீ ஜெய திருத்தானே போவேன். ஓ சரி இறக்கி விடு எம்மா பேசிக்கிறோம் ஒத்தமும் என்ன தின்னுவானோ. அந்த நைட் யாரு சரி மாமா நான் மட்டும் வரல உன் பொண்ணு மாமா நான் வரல உன் பொண்ணு கூட வந்துக்குது. வந்துக்குதா? ஆமா பெண்ணே பானுமதி உங்க அப்பா கிட்ட போறியா? ஏங்கிட்ட விட்டு நீ என்ன பண்ண போற? ஐயோ உங்க அப்பா போய் பாக்குறேன்னு சொன்னா. சரி நீ பண்பது பப்பு கண்டு போறியா? சரி பாத்துருவோம் மாமா போடா அப்படி அதானே குடும்பம் தோங்கி கொண்டாடி நான் அவசரத்துல சொன்னேன் அந்த கூடையில இருக்கிற கோயில் குஞ்சு குடிச்சு அதை எங்க அப்பா வர ஒயிட்ல போயா ஒயிட்ல போயா போய் நான் என்னமோ நினைச்சுக்கிட்டேன் நான் என்னமோ சொன்னேன்னு நினைச்சுக்கிட்டேன். அத இந்த பூமரம் நல்ல இடத்துல அது குலபாகிற அந்தபடியான ஊராட்சி மன்ற தலைவர் மூர்த்தி சொல்லும்படி ஐயா அவர்கள் இது எங்க கமலில் அகரவில் ஆய்வு பபுனா இருக்க முடியான குமார் மாமனுக்கு 100 அதுவும் அத்திபாக சேர்ந்த அல்குமாருக்கு 100 தனவேலுக்கு 100 கொடுத்திருக்கிறார். அவர் வங்கில இந்த முருகபெருமானம் என்று நோயற்ற வாழும் குறையில்லா செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று தினந்தோறும் முருகபெருமானம் வேண்டி என்னது வரதப்பா வந்துட்டு பாருங்க கூடையில இருக்கிற கோயில் குஞ்சு குடிச்சா அதான் கேட்டேன் பிச்சு புடும் பிச்சு கொண்டாடி ஒருத்த மகள போங்க அப்படி இல்ல நம்பி சொல்றதுக்கு நான் இல்ல. ராஜா பங்கள கண்ணக்காரா அவன் கணக்குல எவன் மாற்றானோ பணங்காய் வெட்டி தலைமுறை எப்படி ஒதிப்பானோ அவன் ஒதிக்கத்தான் போறோம். ஆனா நீ பயப்படாத. தாலியை பத்தி நீ பயப்படாத. ஆடியா அப்படியே கைட்டு ஆயில மாட்டி போ. நீ ராஜா கட்டி வீசுவதா அடுப்புல ஏறி சூத்து கண்டு போடும். மாமா சகுனி மாமா வர வேண்டும் என்று வரவேற்றேனே. அந்த காரணம் என்ன காரணம் என்று கேட்கின்றாய்? மாமா என் 5 ராஜாக்களை மனம் ஓட்டி வைத்தோம் அல்லவா மாமா? அந்த தேவடி பசங்க நாட்டுல அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள நம்ம நாட்டுல ஒரு சுப விசேஷம் நடக்கணும். ஏன்னா இது காணிகள் இல்லாத நாடு. ஆமா இது உங்க அம்மா இது வரைக்கும் என் தங்கச்சி அம்மா விரிச்சதுன்னு எனக்கு தான் தெரியும். முந்தானே நாட்டை சம்பாதிக்க அதனால 100 புள்ள நம்ம தான் ஆள வேண்டும். 5 ராஜாரும் ஆளக்கூடாதுன்னு அவனை சூதுபாடி ஆடி நாடு நகரத்தை கடிச்சு அவனை காட்டுக்கு அனுப்பிட்டோம். ஆமா இந்த நேரம் பார்த்து நம்ம வீட்டுல நல்ல சேவை நடக்கணும். என் மகனா இருக்கக்கூடிய லட்சுமகுமாரனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். சந்தோஷம் 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 சந்தோஷம். ஏன்னு கேட்டா
நம்ம வசதிக்கு ஆஹா நம்ம தகுதிக்கு தகுதிக்கு நம்ம தராதரத்துக்கு அந்த இடத்துல போய் பொண்ணை பார்க்கணும் பொண்ணு பார்க்கணும் அப்படி பார்க்கணும்னா ஆஹா பொண்ணை பார்க்கணும் ஹாய்